அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிள்ளைகளில் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை அப்படின்னு போகும்பொழுது தன்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஆட்படுவாங்க. யார் ஒருவர் காதல் வயப்படுறாங்களோ, காதல் காதல் லவ் லவ் அப்படின்னு அலைகிறாங்களோ, அவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வேலை அப்படிங்கிறது வந்து சரியாகவே அமையாது. அவங்களோட கவனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது வந்து அமையாது, காதலுங்கிற அந்த தன்மையிலேயே அலைஞ்சிட்டு போகும். அப்போனா அந்த காதலிக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலையில் கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இதே நேரத்தில் இந்த தொழில் 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 வேலை, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், நம்மளுடைய நல்ல ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காதலுக்கு எதிர்பார்ட்டியாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல். இந்த 5ஆம் இடத்திற்கு 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் தான் 10ஆம் இடம். அப்போனா யார் ஒருவர் காதலிக்கிறாங்களோ, காதல் வயப்படுறாங்களோ, அவங்களால வந்து தொழிலில் கவனம் செலுத்த முடியாது, தொழில் வேலையில். அதே மாதிரி இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துகிறவங்க, நல்ல ஒரு வேலையில் போய் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 பாருங்கள் 8 விரல் வந்துடுச்சு. அப்போனா 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது 6, 8 அப்படிங்கிற சஷ்டாசமாக வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு வயசில் நம்ம படித்து முடித்து வேலைக்கு போகும்பொழுது நம்ம பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, காதல் வயப்படக்கூடாது, உன்னுடைய கவனம் ஃபுல்லாக எப்படி படிக்கும்பொழுது நல்லா படிச்சிங்களோ, வேலை அப்படின்னு போகும்பொழுது அந்த வேலையில் நல்லா கவனம் செலுத்தணும்பாங்க. சரிங்களா? அப்போனா வேலை அப்படிங்கிறதுக்கும் வருமானம் அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய குடும்பம் சரியாக அமைவதற்கும் ஒரு காரணம் உண்டு. அப்போனா யார் ஒருவர் படித்து முடித்த பிறகு காதல் வயப்பட்டு வேலையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்களோ, அவங்க வந்து தன்னுடைய வருமானத்தை இழந்துருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலையே சரியாக கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் வேலை ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடமாக வர்றதுனால அந்த 5 அப்படிங்கிற குலதெய்வ கோயிலில் ஒரு திருமுடி காணிக்கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கான வேலையை வந்து நம்ம குலதெய்வத்தினரால் கிடைக்கும். சரிங்களா? அப்போனா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற தருவாயில் வேலையில் கவனம் செலுத்தணும், காதல் வயப்படக்கூடாது. காதல் வயப்பட்டால் நல்ல வேலைக்கு அமைவதற்கான தன்மைகளை மனசு ஆட்படுத்தாது அப்படிங்கிறத புரியணும். அப்போனா காதலா வேலையா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற லக்னாதிபதி நட்சத்திராதிபதியை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? கவனமாக இருக்கணும். நன்றி.